உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க வேலைக்கு வந்தாலே அந்த ஷில்பா அந்த கிணறு இருக்குதுல்ல, அதுல உளுந்து செத்துட்டாலாம். அவ அந்த கிணத்துக்குள்ளாரியே ஆவியா வந்து சுத்தி நிறுறாளாம்க்கா. நான் தான் ஷில்பான்னு தெரியாம என்ன தாமரன்னு நினைச்சு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியா? மொளே, இந்த பிரச்சனையால ஆபத்து இருக்கு. அது தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா மொளே? நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு தாமரை கிட்ட சொன்னா அவளுக்குள்ள இருக்கிற சில்பா ஆவி அதை தெரிஞ்சுக்கிட்டு உசாராயிடாத மோளே. அது மட்டும் இல்ல மோளே, அதுகிட்ட நீ தனியா போய் நின்னா உன்னை கொல்லவும் துணிஞ்சிரும். தெரியும் சாமி, அது என்ன கொல்லதான் பாக்கும். ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ அது கோவமாவும். அந்த நேரம் நான் அதாண்ட சரண்டர் ஆக போறேன்னு சொல்லுவேன். அடுத்த நொடி அது முகத்துல பெரிய சந்தோஷம் வரும். அது நாம நினைச்சா மாதிரி என்ன கொல்ல அதுக்கு வாய்ப்ப நானே உருவாக்கி கொடுக்க போறேன்னு அது நினைக்கும். நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு சத்தியமாயிட்டு ஒன்னும் புரியுന്നില്ല மோளே. சொல்றேன் சாமி. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன்க்கா. என்ன முடிவு? அந்த பேயாண்ட நேரா நானே மோததுன்னு. என்னது? அவகிட்ட மோத போறியா? ஆமாக்கா. அவகிட்டயே மோத போறியா? ஆமாக்கா. என்ன ராணி சொல்ற? அது பேயி. அது ஆக்ரோஷமா வேற இருக்குதுங்கிற. பொம்மையா அதாண்ட பயந்து நடுங்கி போய் இந்த வீட்டுக்குள்ளேயே வராமகிறா. இருக்கான்னு தோணுது. அப்படி இருக்கு சொல்ல. நீ எதுக்கு அதாண்ட போய் மோதுறன்னு சொல்ற? புரியுற மாதிரியே சொல்றேன்க்கா. என்ன காரியம் பண்ணிருக்க? அதுகிட்ட போய் சாமி, ஷில்பாவோட ஆவி இந்த கிணத்தையும் ஊட்டையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்கின்னு தாமரை அக்காவையும் எந்நேரமோ கொல்றதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ நானும் இதுல பெரிய ரிஸ்க் எடுத்துதான் கிணத்தை மூட முடியும் சாமி. நான் இப்போ அதாண்ட நேரா போய் என்னோட பிளான் என்னன்னு சொல்லி அத்தை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.